வெல்கம் டு நம்மாழ்வார் தோட்டம் டு தையூர் வெர்ச்சுவல் சைட் விசிட். நம்ம இந்த ஷார்ட் வீடியோவில் கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் லொக்கேஷன், சரௌண்டிங் டெவலப்மெண்ட்ஸ், ப்ரமோட்டர்ஸ் ஹிஸ்ட்ரி, அப்புறம் ப்ரைஸ். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரோட்டில் கேளம்பாக்கத்தில் இருந்து திருப்பூரூர் போகிற வழியில் எஸ்எஸ்என் காலேஜுக்கு பின்னாடி நம்ம நம்மாழ்வார் தோட்டம் 2 அமைஞ்சிருக்கு. நீங்கள் கேளம்பாக்கத்தில் இருந்து திருப்பூரூர் போகும்போது விஜயசாந்தி அப்பார்ட்மெண்ட் தாண்டி ஒரு ரைட் எடுக்கணும். அங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸில் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம லொக்கேஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆரில் இருக்கிற 2 மெயின் பைபாஸ், ஒன்று கேளம்பாக்கம் பைபாஸ், இன்னொன்று திருப்பூரூர் பைபாஸ். நம்ம சைட் கேளம்பாக்கம் பைபாஸ் முடிஞ்சு திருப்பூரூர் பைபாஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்குது. அதனால நீங்கள் எங்கே போகிறதுனாலும் டிராஃபிக்கில் மாட்டாமல் ஈஸியாக போயிடலாம். நம்ம சைட் இருக்கிற பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் ஓஎம்ஆர் இப்போ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓஎம்ஆரில் இருந்து நம்ம சைட்டுக்கு ரைட்டில் திரும்புவோம். அதோட லெஃப்ட் சைடில் 11 ஸ்க்ரீன் சினிமா காம்ப்ளெக்ஸ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம சைட்டை தாண்டி ஸ்போர்ட்ஸ் சிட்டி 500 ஏக்கர்ஸில் டெவலப் பண்ணுறாங்க. ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அதோட கன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்துகிட்டு இருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ஹாப்பனிங் பிளேஸ். ஓஎம்ஆர் ரோடில் இருந்து ஒரு ரைட் எடுத்து 5 மினிட்ஸ் உள்ளே போனீங்கன்னா நம்ம சைட் வந்துடும். போகிற வழியில் திருப்பூரூர் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் வருது, நெக்ஸ்ட்டு ஹிரானந்தினி, அடுத்து எஸ்எஸ்என் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அதுக்கு அடுத்து சென்ட் ஃப்ரான்சிஸ் ஸ்கூல் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நவ் we are entering into நம்மாழ்வார் தோட்டம் to தையூர், a calm and quiet place. ஓஎம்ஆரோட அசில் பசில் இருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற நம்ம நம்மாழ்வார் தோட்டம் ஒரு குவைட்டான காமான பிளேஸ். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வில்லேஜ் வைப் கிடைக்கும். நம்மளோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் நம்மாழ்வார் தோட்டம் புதுப்பாக்கம், அதில் ஒரு 50 வில்லாஸ் பண்ணியிருக்கோம். அங்கே ஒவ்வொரு வில்லாவுமே யூனிக். ஆனால் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணியிருப்போம். 2D டிசைன் போடுறதுலேருந்து ஃபுல்லாக கஸ்டமரோட நீட்ஸை கன்சிடர் பண்ணி அவங்க சொல்கிற பிளானில் இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸை எல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன மெட்டீரியல் கேட்குறாங்களோ அதை யூஸ் பண்ணுவோம். எல்லாமே ஃப்ளெக்சிபிள் தான். நிறைய பேர் கஸ்டமைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டில் கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாண்டி டெலிவர் பண்ணுவோம். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. நாங்கள் நம்மாழ்வார் தோட்டம் புதுப்பாக்கத்தில் அவென்யூ ட்ரீஸ் வைக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ் வச்சுருக்கோம். அதனால் அந்த கம்யூனிட்டிக்கு ஃப்யூச்சரில் எப்போவும் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் நேட்டிவ் ட்ரீங்கிறதால புயலால் பாதிக்கப்படாது. இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்மாழ்வார் தோட்டம் 2. இதை பற்றி யோசிக்கும்போது அடுத்த லெவலுக்கு இது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு யோசித்தோம். இதில் அவென்யூ ட்ரீஸ்க்கு பதிலாக நேட்டிவ் ட்ரீஸ் மட்டும் இல்லை, அங்கே இருக்கவங்க அவங்களுக்கு தேவையான ஃபுட்டில் மெஜாரிட்டி அங்கேயே விளைய வச்சுக்கணும். அதுதான் எய்ம். அதை எப்படி பண்ணுறதுன்னா, வீட்டு தோட்டம் போட்டு அவங்களுக்கு தேவையான காய்கறியை அவங்களே விளைய வச்சுக்கணும். அதுதான் கோல். அதனால தான் வில்லா விவசாயின்னு கேப்ஷன் வச்சோம். நீங்கள் மெயின் ரோட்டில் பிளாட் வாங்கணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா அதுக்கு பதிலாக 1/3 ப்ரைஸில் நம்ம பிளாட் தரோம். அதனால் நீங்கள் வாங்கும்போதே பெரிய பிளாட்டாக வாங்கிட்டு ஒரு பார்ட்டில் வீடு கட்டிட்டு மீதி இருக்கிற இடத்துல வீட்டு தோட்டம் போட்டுக்கலாம். சரி, வீட்டு தோட்டம் போட்டுட்டோம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நீங்களே வேணால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சைட்டை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபார்மிங் ரொம்ப பாப்புலர். இங்கே இருக்கிற ஆளுங்களை ஈஸியாக ஹையர் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம். புதுப்பாக்கத்தில் நம்மாழ்வார் தோட்டம் டெவலப் பண்ணும்போது சரௌண்டிங்கில் பெருசாக எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் உள்பட நிறைய பேர் நம்ம ப்ராஜெக்ட்ஸை சுற்றி வேறு வேறு ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்லேயும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம், நாங்கள் டெவலப் பண்ணுவோம். இதை பார்த்து இன்னும் 10 ப்ராஜெக்ட்ஸ் வரும். கண்டிப்பாக இந்த ஏரியா ஃபுல்லாக டெவலப் ஆகிடும். சப்போஸ் இப்போதைக்கு வீடு வேணாம், வெறும் பிளாட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருந்தீங்கன்னா இதோட அப்ரிசியேஷன் ஃபினாமினலாக இருக்கும். டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஏற்கனவே ஃபுல்லாக டெவலப் ஆன இடத்துல நீங்கள் பிளாட் வாங்கினீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும். அதனால் அப்ரிசியேஷன் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். விலை கம்மியாக இருக்கேன்னு டெவலப்பே ஆகாத இருக்கிற இடத்துல நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவோட ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அதோட அப்ரிசியேஷனும் அன்சர்டன் தான். எப்போவுமே நம்ம நெய்பர்ஹுட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸு ரெசிடென்ஷியலோ கமர்ஷியலோ வந்தால் தான் நம்ம லேண்டு அப்ரிஷியேட் ஆகும்.
நம்மாழ்வார் தோட்டம் 2 பொறுத்த அளவில் நாங்களே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறதுனால உங்களோட பிளாட்டு கண்டிப்பாக விலை ஏறும், அதில் சந்தேகமே இல்லை. இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு ஓவராலாக நம்ம ப்ராஜெக்ட் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். வீக் டேஸில் நம்மாழ்வார் தோட்டம்ல இருந்து டிராஃபிக்கில் மாட்டாமல் ஃப்ரீயாக வேலைக்கு போங்க. வீக்கெண்டில் விவசாயம் பண்ணுங்க. ஆக மொத்தம் வில்லா விவசாயி ஆகுங்க.